பின்னால் அவங்களுக்கு பின்னால் ஆள் இல்லை சொல்லுங்கள் நான் உங்களுக்கு போட்டு விட்டுமா ஜிபே நம்பர் வந்து 7200. சரி எடுத்துகிட்டு போக சொல்லுவா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆள் ஆலை திருநெல்வேலி மாநகர பகுதியான முல்லை நகர் டாக்டர் அம்பேத்கர் நகர் காலனியிலிருந்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை, மாணவர்களை, உழைக்கும் மக்களை, அங்கே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய முன்னீர்பள்ளம் காவல் நிலைய ஆய்வாளர் முதற்கொண்டு, அங்கே இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர் முதற்கொண்டு 27/5/2024 அன்று அதிகாலை 3 மணி அளவில் எந்தவித அறிவுறுத்தலும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை சட்டவிரோதமாக காலையிலே வீடு புகுந்து வீடை அடித்து உடைத்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை கைது செய்து சென்றிருக்கிறார்கள். அங்கே யாருக்குமே தகவல் சொல்லலை. தொடர்ந்து இது போன்ற வேலைகளை, இது போன்ற செயல்களை அங்கே இருக்கக்கூடிய முன்னீர்பள்ளம் காவல் நிலைய ஆய்வாளர் முதற்கொண்டு தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. படித்த இளைஞர்களை, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை குற்றவாளி ஆக்கிற ஒரு நோக்கத்தில், குற்றவாளிகளாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை செயல்பட்டு இருக்கு. இப்போ இவங்க எல்லாமே மாநகர பகுதியில் வசிக்கிறவங்க. ஆனால் எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் மாவட்ட காவல்துறை எல்கையில் இருக்கக்கூடிய முன்னீர்பள்ளம் காவல் நிலையத்திலிருந்து இவங்களை எல்லாத்தையும் சட்டவிரோதமாக வழக்கு பதிவு செய்கிறாங்க. அன்றைக்கி 3 மணிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அழைச்சிட்டு போயிட்டு எந்தவித சொந்தக்காரங்களுக்கோ ஊரில் இருக்கவங்களுக்கே தகவல் தெரிவிக்காமல் அங்கே சட்டையை பிடிச்சி அரை நிர்வாகமாக, சட்டை கிட்ட போடாமல் எதுவுமே இல்லாமல் அரை நிர்வாகமாக அங்கே அழைத்து கொண்டு அங்கே கொண்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இது எல்லாமே நாம் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட புகாராக கொடுத்துருக்குறோம். அந்த மக்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நம்ம புகார் கொடுக்குறோம். ஆனால் இதுவரை இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுத்த பாடில்லை. இன்றைக்கி நாங்கள் போராட்டம் பண்ணணும் தான் நாங்கள் வந்தோம். பட் ஆனால் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே இல்லை. நாங்கள் தொடர்ந்து இது போன்ற செயல்களை இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை, மாவட்ட காவல்துறை செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி போராட்டம் நடத்துவோம். இது போன்ற செயல்களை மாவட்ட காவல்துறை அதிகாரி திரு சிலம்பரசன் அவர்கள் கவனத்தில் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள், மாணவர்கள், உழைக்கும் மக்கள் மேலே இந்த மாதிரி பொய் வழக்கு பதிவுறாங்க. சம்பந்தமே இல்லாமல் பொய் வழக்குகள் பதிவின் மூலம் அவர்களுடைய வாழ்க்கை சீரழியுது. பெண்களை அச்சுறுத்துறாங்க. வீடு பூந்து அடித்து உடச்சி, கதவெல்லாம் உடச்சி அங்கே இருக்கக்கூடிய பெண்களை அச்சுறுத்துறாங்க. இதெல்லாம் அந்த அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. தொடர்ந்து இது போன்ற செயல்களை சிலம்பரசன் திரு சிலம்பரசன் அவர்கள் கண்டிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த அரசு நாங்கள் கேட்டுக்கிறோம். நிர்வாகம் இதை சரி செய்யவில்லை என்றால் ஒட்டுமொத்த இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக இயக்கங்களையும் ஒன்று திரட்டி நாங்கள் வீதிக்கு போராடுவோம் அப்படிங்கிறத இந்த அரசுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சார், நாங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருந்தோம். கரெக்டாக 3 மணிக்கு எனக்கு 2 பொட்டு பிள்ளைகள் இருக்குது. எங்கள் வீட்டுக்கார் எதுவுமே தப்பு பண்ணல. வீட்டுக்குள்ளே அரை ட்ரெஸ்ஸோடு தான் இருந்தாங்க. அவங்கள 3 மணிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுன்னே தெரில. ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. எந்த பிரச்சனை சார், நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்லவே மாட்டேக்காங்க. என்ன விவரம்னே சொல்ல மாட்டேக்காங்க. நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் கலத்தி போட்டிருக்காங்க. ரூமில் போட்டு அடைச்சி போட்டிருக்காங்க. அக்யூஸ்ட் மாதிரி எல்லாத்தையும் கலத்தி எல்லாம் விசாரணை பண்ணாங்க. நாங்கள் களவாண்டோமா இல்லை என்ன செஞ்சோம்? நாங்கள் எங்களுக்கு நீதி வேணும். 2 பொட்டப்பிள்ளை என் பிள்ளைகள் இன்னும் தூங்க மாட்டேக்கு, பதறிட்டு இருக்கு. பின்னாடி 4 பேர், முன்னாடி 5 பேர். நாங்கள் என்ன செஞ்சோம்? கொலை பண்ணோமா? வராங்கன்னு சொல்லி பயமா இருக்குன்னு என் பிள்ளைகள் வீட்டுக்குள்ள டார்ச் லைட் வச்சு அங்கே படுத்துருக்காங்க. வெளியே வரட்டுங்க, என்ன பேர் சொல்லுங்கன்னு உங்கள்கிட்ட போன நம்பர் தாங்க. போயாமல் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன பதில் சொல்ல? இதுக்கு 2 நாள் முன்ன கூட்டி பிள்ளைகள், வாலி பிள்ளைகள் 2 பிள்ளைகள் எனக்கு வயசுக்கு வந்திருக்கு. ஆட்டுக்குட்டியை தேடி வரேன்னு சொல்லி பிள்ளைகளை பின்னாடி இருந்து எழுப்பி கதவை தட்டி உங்கள் ஃபோன் நம்பர் தாங்க, உங்கள் அப்பா எங்கே, என்ன செய்தாங்க, என்ன போகிறாங்கன்னு பிள்ளைகள்கிட்ட விசாரிக்காங்க. பிள்ளைகள்கிட்ட விசாரிக்கிறது தப்பு தானே? குட்டி பார்க்குற மாதிரி 3 நாளைக்கு முன்னே வந்திருக்காங்க. அதாவது அரசுலேருந்து வரவங்க சட்டப்படிக்கு யூனிஃபார்ம் போட்டு வந்தால் தானே எங்களுக்கு தெரியும். யூனிஃபார்மே இல்லாமல் வந்தால் எங்களுக்கு எப்படி தெரியும்?
சின்ன பெண்களுக்கு போலீஸ்காரங்கன்னு தெரியுமா, அவங்க களவாங்க வந்தவங்க தெரியுமா எங்களுக்கு? கிடைக்க மாட்டேங்குது. பதில் இல்லாம எங்க பிள்ளைகளை கூட்டி கொண்டு உள்ள அடைச்சிட்டு எதுக்கு சார் பிடிக்கீங்க, என்ன காரணம்னு சொன்னா தானே நமக்கு தெரியும். எங்க பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே சொல்லாம இருந்துக்கிட்டு திடீர்னு கூட்டிட்டு போய் நின்னுக்கிட்டு அங்க போய் நின்னுக்கிட்டு. எங்களோட ஊருக்கு வந்து முதல்ல ஊருக்கு விடுதலை வேணும். போலீஸ்காரங்க எங்க ஊருக்குள்ள இறங்கணும். எங்களோட ஆமா, கேட்டுட்டு தான் எங்களுக்கு ஊருக்குள்ள வரணும். எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து எங்க பிள்ளைகளை குதோட்டு போனா எங்க பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன, வாழ்நாள் என்ன? பொய் வழக்கு பொய் வழக்கு இதோட முன்ன கூட்டி ஒரு கேஸ் போட்டுருக்காங்க. காமெடி அறிவிச்சு போலீஸ்காரங்க ஒரு அரசு ஒரு குற்றவாளியை பிடிக்கும் போது இதே 2-3 பொய் வழக்கு ஆயிட்டு இதே மாதிரி இப்படியே பண்ணாங்கன்னா அப்ப நாங்க மன உளைச்சல மண்ணெண்ணி ஊத்தி தான் சாவணும் சார். என் குடும்பத்தை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அரசாங்கம் கொடுத்திருக்கா போலீஸ் சூதாடாத வர்றதுக்கெல்லாம் மன உளைச்சல். நான் வச்சு 2 பொட்டப்புல ஆம்பளை காவல்துறைக்கு அவ்வளவு அதிகாரம் கொடுத்துருக்காங்க, மக்களுக்கு அதிகாரம் கிடையாது. இதோட பொய் வழக்கு 3 வழக்கு ஆயிட்டு. ராத்திரி நேரமா வீட்டுல வந்து நாங்க அன்னாடு உழைச்சிட்டு வந்து அசந்து தூங்குற நேரத்துல இவங்க வந்து தூக்கி பின்கதவும் மின்கதவும் வந்தா நாங்க எப்படி? இதுல எங்களுக்கு முடிவு தெரியணும். காவல் நிலையம் வந்து எங்களுக்கு காவல் நிலையமே எங்களுக்கு போற எதிர்ப்பா இருக்கு. அவங்க மக்களுக்கு அவங்களே பாதுகாக்கவங்க இப்படி பண்ணாங்கன்னா என்ன சார்?